ஏன்னா விஜய் வந்தானா ஓட்டு போடுவேன், இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறது, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவரு சும்மாவே வந்து டிவிக்கு முன்னாடி போய் நின்னா அப்படியே அடிப்பார். நான் எவ்வளோடா பார்ப்பேன். இதெல்லாம் விஜய் பட டைலாக். ரீசெண்டா இப்ப 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, அதனால இப்போ ஓவரா பண்றாங்க. அந்த அணுகுண்டு வெடிக்கும் எப்ப எதுவுமே தெரியாது. சொல்றா தம்பி, அடிக்கடி சொல்லு. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நாங்க வந்து கண்டுக்காத அளவுக்கு இருந்தது. நம்மள பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்ன பார்க்கணும் ஆசை? அப்படியே நாங்க ஒரு விண்வெளி ஃபேமிலிமா. தரக்கூடாது. ஆனா வெக்கம் இல்லாம எப்படி என்கிட்ட வந்து கேக்குறீங்க? கேட்கலாம், தப்பு இல்லை. இதுக்காக நானே வாடா எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லி டு திஸ் பொறுப்பான மேன். நானும் வந்து பொறுப்பான மேன். சொல்லு, நீ என்னென்னலாம் சொல்லு. டு திஸ் பொறுப்பான மேன். நானும் ஒரு பொறுப்பான வைஃபா இருக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அவரை விட பொறுப்பா நான் இருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்மின்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சரிம்மா, அது இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிடுறேன். அவ பொறுப்பா இருக்கேன்னு சொல்லுவா சரியா, அவ நல்லவன் சொல்லுவா, அவ அழகானவன் சொல்லுவா. அழகுன்னா நானா கேளு, இல்ல அவ நல்ல ஒரு விஷயம் நல்லா சமைப்பேன்னு சொல்லுவா. எல்லாமே எல்லாரும் சொல்றதானே, நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதானே, அவங்கள பத்தியான புரிதல் இருக்கும்ல அவங்களுக்கு. ஆனா ஜாஸ்மின் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி போய், உன்னை விட நான் பொறுப்பானவன், உன்னை விட நான் அழகானவன், உன்னை விட நான் நல்லா சமைப்பேன் நான் சொல்லியிருக்கேன். இல்லம்மா, அதாவது ஒரு அந்த அட்ஜெக்டிவ் அப்படி போடுறேன். பட் ஆனா கண்டென்ட் என்னன்னா, உன்னை விடங்கிற ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொல்லுவா. அவ சொல்லும் போது எனக்கு அதை நான் நார்மலா சொன்னா அது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஓகே நம்ம அப்படின்னு இருப்பேன். பட் ஆனா உன்னை விடன்னு சொல்லும் போது சில இடங்கள்ல எனக்கு இடிக்கும். அது ஏன் தெரியுமா? அது வந்து முகராசி. அப்படி செயற்கிட்ட நான் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எதனா சொல்லும் போது அப்படியா அப்படின்னு ரியாக்ஷனே வராது. அதுக்கப்புறம் யோசிச்சேன், என்ன சொல்லலாம், ஓகே இந்த ஆளுக்கு என்ன சொன்னா ட்ரிகர் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து உங்களை விட நல்லா தான் சமைக்கிறேன் சரியா, உங்களை விட நான் சுத்தமா தான் வச்சிருக்கேன் சரியா. ஆனா வந்து இப்ப எங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா, யார் நல்லா பிரியாணி செய்யறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நான் தான் நல்லா பிரியாணி செய்யறேன்னு ஸ்டார்டிங் ரீசெண்டா இப்ப வந்து ரீசெண்டா இப்ப 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, அதனால இப்போ ஓவரா பண்றாங்க. நடுவுல நான் தான் நிறைய ஸ்டார். இந்த வீடியோ வந்து எங்களோட அந்த ஓல்டு கேங், நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம்ல அந்த கேங் பார்த்து சொல்லாதீங்க, ஏன்னா அப்ப எனக்கு இது செய்ய தெரியாது. அவங்க பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, டேய் அந்த பொண்ணு எவ்வளவு நல்லா சமைக்கும். அப்ப வந்து ஜாஸ்மின் பிரியாணி தான் டாப். இப்ப வந்து டாப்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த ஒன்னை விட சொன்னல அந்த கேட்டகரியில வரும். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போதான் அவர் சமைக்க ஆரம்பிச்சாருல்ல, இந்த பிரியாணி வந்து ரீசன்ட் டைம்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சதே. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நல்லா செய்யறாரு. இப்போ புரியுதா? இப்போ நான் ரொம்ப நாளா நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களை விட நான் நல்லா செய்யறேன்னு இருக்கு. புதுசா வந்து ஒரு பையன் வந்து திடீர்னு 100 மார்க் எடுக்கும் போது பழைய பீஸுங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். இந்த கத்துக்குட்டி வந்து இப்ப கத்துக்கிட்டு நான் தான் நல்லா செய்யறேன் அப்படின்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? 95 மார்க் 95 மார்க். ஆமா, 100 மார்க் நான் எடுத்திருக்கும் போது 95 எடுக்கும், நம்ம எதுக்கு அதை போய் கவலைப்படணும்? இது வந்து 90 கூட கிடையாது. ஆக்சுவலி இந்த பிரியாணி யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னு கேளுங்க. சரி ஓகேப்பா, நான் வந்து கத்துக்கிட்டது ஜாஸ்மாட்ட தான். ஏன்னா ஆனா என்ன, அதை நான் லைட்டா டியூன் பண்ணி சும்மா யாருன்னா கத்துப்பாங்களா? நான் நல்லா பண்றதுனால தானே கத்துக்கிறாங்க. இல்ல, நல்லா பண்றதுனால தான் நான் கத்துக்கிட்டேன் சரியா. ஆனா அதை லைட்டா டியூன் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்து போலான்ட்டு ஒரு யோசனை, அந்த சிந்தனை தான் இப்போ வந்து என்ன இந்த 100 மார்க் எடுக்க வச்சிருக்கு. அங்கதான் நீ 95ல நிக்கிற, நான் 100க்கு போயிட்டேன். என்னோட அதான் பாப்பாவோட பர்த்டே வந்திருந்தது. அன்னைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் பர்த்டே வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அன்னைக்கு வந்து நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். அது வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தமிச்சேன், வீட்டுக்கெல்லாம் கொடுத்தமிச்சேன். அவங்களாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, கொடுத்தமிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது நான் தான் செஞ்சேன்னு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்களுக்கு நான் செஞ்சேன்னு தெரியாது. அவர் வந்து உட்காந்துட்டு, டேய் சையா சூப்பராக சமைச்சடா அப்படின்னாரு. ஹலோ, சமைச்சது நானு. நீ ஏன் சமைச்ச? சூப்பராக சமைச்ச. அவங்க பை டிஃபால்ட்டா செய்யதான் அந்த சமைச்சிருப்பாங்கிற ஆப்ஷனுக்கு போறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, என்னோட பிரியாணி ஏன்னா அது வந்து இவரோட ஆஃபீஸ். இல்ல சொல்லுமா சொல்லு.
சொல்லு. அது வந்து இவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, சரியா? இவரு ஒரு வாட்டி சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே டீம் அவுட் போயிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. இங்கேருந்து சமைச்சு வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துட்டு போனாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, சையத் தான் வீட்டில் பிரியாணி சமைப்பார் போல. அது ஒரு வாட்டி தான் சாப்பிட்டாங்க. 2வது வாட்டி சாப்பிடும்போது அது என்னோட பிரியாணி. அவர் என்ன சொன்னார் நான் சாப்பிடும்போது, டேய் சையத், போன வாட்டி விட இந்த வாட்டி பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குடா, நீ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, ஏதோ பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா நான் செஞ்சேன். இல்ல அப்போ இல்ல அவர் பிரியாணியை விட என் அதாவது பிரியாணி தான் சூப்பர். ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் வீட்டுக்கு வரும்போது கண்டினியூஸாக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் சமைச்சிருக்கேன், சரியா? ஸோ அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து என்னோட பிரியாணி கொஞ்சம் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டிருக்கு. ஜாஸ்மா வந்து ஒன்லி இந்த ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்குலாம் சமைக்கிறாங்களே, அதாவது பக்ரீத், ரம்ஜான், அந்த மாதிரி பர்த்டே, இந்த மாதிரிலாம் சமைக்கிறாங்கல்ல, அதனால ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு சமைக்கிறது நான் தான், ஆமா புரிஞ்சுதா? ஆமா 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 அது கரெக்ட் தான். ஸ்பெஷல் அப்ப அக்கேஷன் இங்க யார் அதாவது நல்லா இந்த சமைக்கிறா? டீஃபால்ட்டா அங்கங்கெல்லாம் சமைக்கிறது நானு, சரியா? ஸ்பெஷல் அக்கேஷன் சமைக்கிறது மேடம் வந்து அந்த அந்த பேனர்லாம் போட்டு அது அண்ணன் வருகிறாருன்னு மைக்ல சொல்லிட்டு இருப்பாங்களே, அதுதான் இவங்க. அப்படிலாம் இல்ல. ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு சமைக்கிறத நம்ம வந்து எல்லாருக்கும் தருவோம். நம்மளுக்குன்னு ஒரு இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பிரியாணினா இவங்க தானே நல்லா சமைப்பாங்க அப்படின்னு ஒரு வரணும்ல. அது இருக்குல்ல, ஏற்கனவே ஜென்ரலாவே அது ஒண்ணு இருக்கு, ஹிஸ்டரியிலேயே இருக்கு. அந்த ஹிஸ்டரியில ரொம்ப வருஷமா இருக்கா? இல்ல ஹிஸ்டரினா நீ பிரியாணி வந்தது ரீசெண்ட்ல தான், அப்படி இது இல்ல. பிறந்தது ரீசெண்ட்ல தான், ஹிஸ்டரியில இருக்கான். இல்ல சொல்றேன், பிரியாணி வந்து டேய் இப்போ ரம்ஜான்ல ஆச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டேய் பிரியாணி கொடுறா அப்படின்னு ஒண்ணு நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இங்க ஒரு லைஃப் இங்க லீட் பண்ணும்போது அப்போ நம்ம ரம்ஜான் அப்போலாம் பிரியாணி வந்து நம்ம தருவோம் ஆமா. இல்லையா? அப்படிலாம் கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ பண்றது தான் ரைட். அப்போ வந்து அப்போ நம்ம தான் நான் தான் சமைக்கணும். சையத் சமைச்சோங்கன்னா யாருமே வந்து பிரியாணி வாய்ப்பே இல்ல. என்னோட பிரியாணி டேய், அதாவது விஜய் ஒரு படத்துல சொல்லுவான், என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில அப்படின்னு, சரியா? அந்த மாதிரி என் பிரியாணி பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா. இந்த இப்போ உட்காந்துருக்கோம்ல இந்த ரெஸ்டாரண்ட், இதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ஓப்பன் பண்ணா கூட கூட்டம் பின்னாடி அல்லோ. பின்னாடி தான் முன்னாடி. நான் இந்த சைடு பார்த்து உட்காந்துருக்கேன்ல, டோர் இங்க இருக்கு, அதனால அப்படி சொன்னேன். கடைக்கு முன்னாடி வந்தாதான் அது கூட்டம், கடைக்கு பின்னாடி என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா இலை பொறுக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. நான் வந்து நான் தான் நல்லா சமைப்பேன்னு சொல்லல, ஆனா சையதை விட நான் நல்லா சமைப்பேன். அது பாத்தீங்களா? சையதை விட, நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இதுதான் எனக்கு கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, கடந்த 10 வருஷமா கடந்த 10 வருஷமா இது நடக்கல. கடந்த 10 வருஷமா வந்து நான் இப்படி இந்த எல்லாமே வந்து சையத் வந்து இது இப்படி அது அப்படி, இவர் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்க வேண்டியது தப்பா வந்து மாறி ஐடியா. யுவர் ஆனர், எனக்கு மல்டிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கலாம், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், சரிங்களா? பிரியாணி மாஸ்டரா இருக்கலாம், பல குவாலிஃபிகேஷன் இருக்கு. மாஸ்டர் அதெல்லாம் அது என்ன, அந்த கேமரால நானே தெரியறேன்ல, அதெல்லாம் மாஸ்டர்னு சொன்னேன். ஸோ சையத் வந்து எல்லாத்துலேயுமே எப்படி சொல்றது, அவர் வந்து இது இப்படிதான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கும் போது நம்மள அதாவது இப்போ ரீசெண்டாக ஒன்று ஆரம்பிச்சாங்க தெரியுமா, தப்பு பண்ணிட்டு அவங்க பண்ணுறதா கரெக்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை வந்து சோஷியல் மீடியாலையும் போட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, சரியா? இது அந்த குரூப்னு நினைக்கிறேன். அந்த குரூப்லாம் எனக்கு வந்து யோசிச்சுலாம் பேச தெரியாது. இங்க என்ன வருதோ அது அப்படியே பேசிடணும், அதே மாதிரி இங்க என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சிடணும். இதெல்லாம் விஜய் பட டைலாக். இதெல்லாம் விஜய் பட டைலாக். விஜய் ஃபேன்டா? வாட்டா விஜய் ஃபேனுங்க. அதான் தாங்க முடியல வீட்டுல. என்ன, எங்க அம்மா, என் ஒய்ஃபு, என் அக்கா தங்கச்சிங்க, எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாருமே, சரியா? எங்க மச்சானுங்க முதற்கொண்டு எல்லாருமே விஜய் ஃபேன். ஆனா எனக்கு வந்து நியூட்ரலா விஜய் பிடிக்கும். புதுசா எங்க அப்பாவுக்கும் விஜய் பிடிக்குமா? இவங்க அப்பாவுக்கும் விஜய் முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவரு சும்மாவே வந்து டிவிக்கு முன்னாடி போய் நின்னா அப்படியே அடிப்பார். இதுல விஜய் ஃபேன் வேற ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சிச்சு, நம்மளால டிவியே பார்க்க முடியாது. இது இப்போ ரீசெண்டா வந்து எங்க அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து விஜய் அந்த இதெல்லாம் பாக்குறாருல, ரீல்ஸ்லாம் பார்த்து ஒரே விஜய்க்கு சப்போர்ட் ஆமா வீட்டுல. ஓ, இப்ப கட்சிக்கு வந்திருக்காருல்ல, அதனால வந்து விஜய் ஃபேன் ஆகி அப்படி
அதாவது நேச்சுரலா அப்படியே கன்வெர்ட் ஆகி சப்போர்ட் பண்றாப்லையா. என்னோட அப்பா இல்ல ஆகிதானே இது வேற ஒரு விஜய் ஃபேனு. ஆமா, அதனால இருக்கலாம் அந்த அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து இப்போ வீட்டுல தாங்க முடியலப்பா. ஏன்னா விஜய் வந்தானா ஓட்டு போடுவேன், இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறது, அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டு கூகுள் சர்ச் பண்ண சொல்லி, நான் இங்கேருந்து இந்தியன் எம்பசிக்கு போய் ஓட்டு போடணுமா, இல்லை நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி ஓட்டு போடணுமா? ஏமா உன்னோட ஒரு ஓட்டில் தான் அவர் வின் பண்ண போறாரா? ஏன் ஒரு ஓட்டுக்கு அவர் எனக்கு டிக்கெட் போட்டு தருவாரா உனக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு? போட்டு தருவாருன்னா சொல்லு, நான் இங்கேருந்து உன்னை அனுப்பிவிட்டு நீ போய் ஓட்டு போட்டுவா. அவர் போட்டு தருவார், ஆனால் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் எவ்வளோதான் பார்ப்பாரு, நான் எவ்வளோடா பார்ப்பேன். அதாவது ஜாஸ்மா வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் ஓட்டு போடணுன்னா மேடம் வந்து டிக்கெட் போடணும் மேடமுக்கு, ப்ளஸ் சின்ன மேடம் இருக்காங்களா வீட்டில், அவங்களுக்கு ஒரு டிக்கெட் போடணும், ப்ளஸ் ஆமாம் அவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க, ப்ளஸ் இங்கே 2 ஹீரோஸ் இருக்காங்களா வீட்டில், அவங்க 2 பேருக்கும் வந்து டிக்கெட் போடணும். ஏன்னா இவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்பாட்ட இருக்குங்களான்னு கேட்டால் அப்பாவா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? மற்ற நேரத்தெல்லாம் அப்பா தெரியும், ஆனால் அவங்க அம்மானு வந்துட்டா எனக்கு வந்து சுத்தமாக இடமே கிடையாது. ஓரத்தில் இந்த லோன் இடம் வச்சுருப்பாங்க. அதுலேயும் என் பெரிய பையன் இருக்கா பாருங்க, அம்மாக்காக ஸ்கூல்லேருந்து இவ்வளோ பெரிய பேம்ப்ளெட்லலாம் ஐ லவ் யூ மம்மா என்னென்னமோ எழுதி கொண்டு வருவான். எங்கடா அப்பாவுக்கு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு 2 கிறுக்கி இதுதான்ப்பா உனக்குன்னு கொடுக்குறான். அந்த லெவலில் தான் இருக்காங்க. போலாமா? போலாம். உள்ள வந்துட்டு பில்டப்லாம் பண்ணியே கதவே திறக்க முடியாது, நான் திறந்து விடணும். ஹலோ, இப்போ எது கூட இருக்காரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எதுக்கு இருக்கேன்? அதுக்கு தான் இருக்கேன். அதுதான் எனக்கே தெரியல, சொல்லுமா ஏன் இருக்கேன்? ஒரு ஹஸ்பண்டா இது பண்றது என்ன தப்பா? தப்பு இல்லை, தப்பு இல்லைல்ல. வண்டி தப்புனா அந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன். போடுறா ட்ரம் ரோல. முடியலடா சாமி. என்னன்னா இப்போ வந்து கொஞ்சம் இருங்க, என்ன இருக்கு பாத்தியா? என்னன்னா உள்ள வந்து சையத் வந்து காஃபியை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஸ்டிக்கை வந்து பேம்பு ஸ்டிக்கை வந்து குப்பையில போடுறதுக்கு சார் வந்து ஹீரோ மாதிரி இப்படின்னு தூக்கி போடலடா, கரெக்டா தான் அதை நான் பாக்கெட் பண்ணேன். அது கரெக்டா போய் அது அங்க விழும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டாரு. மோஸ்ட்லி அது ஏன்னா அவருக்கு அது பழக்கம். நின்று இப்படி அங்க வந்து இப்போ ஒருத்தர் நின்று இருக்காருல்ல, அங்க ஒருத்தர் நின்று இருக்கான். அத வந்துட்டு அது நான் வீடியோல கவர் ஆயிடுச்சான்னு தெரியல. கவர் ஆயிருந்தா நான் அதை கண்டிப்பா போடுறேன். எனக்கா ஐயோ நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் பிரச்சனை தம்பி. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஓடுறது இவ்வளவுதான் இருப்பா. இதுவே செய்யதா யாரு? ஓ இந்த பையனா, பக்கத்து வீட்டு பையன் அப்படி இல்ல. இதுவே நம்ம ஊரெல்லாம் இருந்ததுன்னா இறங்கி சண்டை போடலாம். அது வேற. இந்த ஊர்ல எல்லாம் ஐயோ என்ன ஆளை விடுப்பா சாமி நான் கொடுக்குறேன். கண்டிப்பா ஓடுவேன். அதாவது நம்ம கூட வந்துட்டு தம்பி அட்ரா அவனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி யோசிக்க கூட வேணாம். அட்ரா அப்படின்னு சொல்ல போகும்போது சரி வேணாம் அவங்க இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஆச்சலாம். அந்த மாதிரி அப்படி அந்த அளவுக்கு மோசம்லாம் நான் இல்ல. அம்மு உங்களுக்குன்னு எதனா ஒண்ணு வந்ததுன்னா அதுல அதை நீனே பாத்துக்க அப்படிங்கிறியா? நான் கண்டிப்பா வந்து செய்யறதுக்காக லைக் தூரமாண்டு பாப்பேன். எப்படிதான் சொல்ல விடுங்க. நான் வந்து கண்டிப்பா செய்யறதுக்காக சண்டை எல்லாம் போடுவேன். சரியா? அதெல்லாம் வந்து டெஃபினட்டா பண்ணுவேன். ஆனா என்னன்னா இந்த ஊர்ல இப்ப இதுக்காக நானு வாடா எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தலைநகர படத்துல கூட்டு போற மாதிரி கூட்டு போய் சவுகார்பேட்டையில வச்சு சண்டை போடுவா இல்ல எங்க வச்சு சண்டை போடுவா? பொர்ஷா வச்சு சண்டை போடுவா? பொர்ஷா கம்னா இன்னும் ஈஸி. நம்ம ஏரியா உடனே உளுந்தடிச்சு ஓடி உங்க அம்மாட்டுக்கு போயிருவேன். இல்ல பொர்ஷா கம்லாம் இருந்ததுன்னா வேற லெவல்ல வந்து சண்டை போடலாம். ரொம்ப கிளார் அடிக்குதோ மார்னிங் சன் இருக்கறனால எக்ஸ்ட்ரீம்லி கிளார் அடிக்குது. சொல்லிடுவாத அங்க நிறுத்துங்க சிக்னல். அப்படியா? இல்ல சன்ன வீட்டுக்கு போக சொல்லிடுவானே.
வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வர சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வெளியே வர சொல்லுங்க. ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும்போது அது கொஞ்சம் வெயில் வந்து வெயில் அடிக்குது. ம், இருக்கட்டும். இல்லை அதுக்கும் நம்மளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்ன பார்க்கணும்னு ஆசை. அப்படியா? ம். பார்த்தீங்களா, இதில் கூட உங்களை பார்க்கணும்னு ஆசை இல்லை, உங்களை விட அதுக்கு என்ன பார்க்கணும் தான் ஆசைங்கிறத ஏன்னா சொல்லாம சொல்லியிருக்கான். இல்ல இல்ல, ஏன்னா இவருக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாரு, இவர் வந்து நிலாவா, இவரு நிலாவாமா, இவங்க பொண்ணு வந்து இவங்க பொண்ணும் பசங்க 3 பேரும் வந்து நட்சத்திரமா. சோ இதுல நான் எங்க இருக்கேன்? இல்ல. நாங்களும் ஒரு அப்போ விண்வெளி family. சூரியனையும் வந்து இவங்களே வராங்க அப்படின்னா அது எப்படி? நாங்க ஒரு விண்வெளி ஃபேமிலிமா. சி அப்ப இவங்களுக்கு எதுக்கு சூரியன்? சூரியன் அப்ப எனக்கு தானே, அதாவது எனக்காக இருக்குல்ல, அதுலயும் வந்து பங்கு போட்டுப்பாங்க. ஆனா இவங்க இதுல எனக்கு வந்து ஒரு பங்கும் தர மாட்டாங்க. தரக்கூடாது. ஆனா வெக்கம் இல்லாம எப்படி அப்ப என்கிட்ட வந்து கேக்குறீங்க? கேட்கலாம், தப்பு இல்லை. சோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு மார்னிங் வைப். அதாவது நாங்க கார்ல ஏறி உட்காந்தா இந்த பின்னாடி சீட்ல என் பொண்ணு, அந்த ஆப்போசிட் சீட்ல என் 2வது பையன், இவங்க 2 பேருமே பக்கத்துலேயே மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால எங்களுக்கு கார்ல ஏறி ஒரு 5 நிமிஷத்துலேயே எங்களுக்கு அப்படியே பிபி ஹை ஆகி ஷூட் ஆயிடும். சரியா? இன்னைக்கு தான் எங்களுக்கும் கொஞ்சம் வைபா அப்படியே ஜாலியா போயிட்டு, இப்பதான் கல்யாணம் ஆன புதுசு போற மாதிரி இருக்கு. கல்யாண புதுசுல நாங்க இப்படிதான் வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டு அப்படியே சைங்கன்னு அப்படியே 2 பேரும் போவோம். ஸோ அந்த மாதிரி இப்போதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி யூஎஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட ஒரு ஆக்சென்ட் இருந்தது, உண்டாய் ஆக்சென்ட். அதுல 2 பேரும் சுத்திட்டு இருப்போம். ஆமா, அந்த மாதிரி ஒரு அப்ப வந்து அது ஒரு பேச்சுலர் கார் மாதிரி தான். ஸோ ஜாலியா வந்து 2 பேரும் மட்டும்தான். அப்படி ஜாலியான்னு சொல்ல முடியாது, எங்களுக்கும் கொஞ்சம் டைம்லாம் எடுத்தது. சில அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் யா, ஹாப்பியா இப்போ கம்பேர் பண்ணும்போது ஹாப்பியா, இப்போ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஹாப்பி. ஏன்னா அந்த ஒரு நாய்ஸ் அதெல்லாம் இல்லாம அப்படி. பட் இப்போ அந்த நாய்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பிடிச்ச நாய்ஸ் தான். பட் இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த அஃப்கோர்ஸ் அது நாங்க வந்து அது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா பசங்க வளர்ந்துட்டா அது மறுபடியும் அவ்வளவுதான், அதுக்கப்புறமேல மறுபடியும் நம்மளால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஒரு சேஞ்ச் ஜஸ்ட் ஃபார் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச். ஆமா. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மோட் ப்ளஸ் இந்த மார்னிங் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் காலைல 4 மணிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. ஆமா, ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நான் இவங்களை அழைச்சிட்டு இப்போ வெளில வந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு எந்த டேவும் ஸ்டார்ட் ஆனதே இல்லை. கண்டிப்பா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும் போஸ்டா. ஆமா. ஸோ இன்னைக்கு தான் வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மோட்ல ஆரம்பிச்சு இப்போ ரிலாக்ஸிங்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்லயும் வந்து என்னோட மாமியாரும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் போய் தூங்க போறேன் அவங்க கூட சேர்ந்து. சையதுக்கு வந்து ஆஃபீஸ் லாகின் பண்ணணும். ஸோ நான் போய் ஜாலியாக தூங்க போகிறேன். நானும் என் மாமியார் என் பொண்ணு 3 பேரும் தூங்கி அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து அருமையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் போடுங்கம்மா. உங்களுக்கு போட்டுட்டு தான் நான் போய் தூங்குவேன். இப்போ வந்து பாவம் இல்லை, தம்பி வந்து தம்பின்னு சொல்கிறேன், அது சும்மா ஒரு ஃப்ளோவில் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து தான் நான் போய் தூங்குவேன். பிகாஸ் ஹி ஹேஸ் டு லாகின். நானே எப்போ எந்திரிப்பேன்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் லேட்டாக தூங்கணும், அம்மா வந்தாங்க இல்லையா, ஸோ லேட்டாக தூங்கணும். ஆனால் என்னோட வாட்ச் என்ன சொல்கிறப்ப நான் 3 hours தான் தூங்கியிருக்கேன்னு சொல்லுது. ஸோ ஐ ஹாவ் டு கேட்ச் அப் டு நைட் சம்ஹவ். ஆமாம், ஏன்னா சையதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறக்கூடாது, டைமிங் மாறக்கூடாதுன்னு நினைப்பாரு. என் கூட இருக்கிற வரைக்கும் அது அவருக்கு இல்லை உன் கூட இல்லை. ஆக்சுவலாக அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பாக அது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் இந்த 8 o'clock தூங்குற கேஸ்லாம் நான் கிடையாது. 8, 9க்கெல்லாம் அது நான் எவ்வளோ நினைச்சாலுமே அது பை டிஃபால்ட்டாகவே எனக்கு அது வராது. அப்படியும் நான் தூங்கினாலுமே அது ஒரு பவர் நேப்பாக போட்டு ஒரு 10 o'clockலாம் எழுந்திருவேன். எனக்கெல்லாம் வந்து 8 hours மினிமம் ஸ்லீப் வேணும். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களா அடல்ட்டுக்கு 7 hours-ன்னு, எனக்கெல்லாம் ஒரு hour எக்ஸ்ட்ராவே வேணும். அந்த மாதிரியான ஆள் நான். பட் ஆனால் கடந்த ஒரு 10 வருஷமாக ஸ்லீப் டிப்ரவேஷனில் தான் இருக்கேன்.
ஏய் இதுதான் அந்த ஸ்லீப் 10 வருஷமால நானும் ஆடுறேன். 10 வருஷமாலாம் இல்ல, இப்போதான். குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு இந்த ஸ்லீப்பை பற்றின பெரிய அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நாங்கள் வந்து கண்டுக்காத அளவுக்கு இருந்தது. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமேல தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐயோ தூக்கத்துலேயும் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ தூக்கம்தான் முக்கியம் அமைச்சரே. ஆமா கண்டிப்பா. தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம இருந்தது. சாப்பாடு இல்லாட்டி கூட பரவாயில்ல, தூக்கம் தான் முக்கியம். ஆமா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் இப்போலாம் வந்து எனக்கு தூக்கமே இல்லைன்னா ஒரு மாதிரி சும்மாவே வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ தூக்கம் இல்லாம ஓவர் மயக்கம் வர மாதிரி இருக்கா. அதனால இப்போ வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் தூங்கவே முடியும். இப்போ கூட சொன்னாங்க இல்லையா, நான் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு நான் தூங்கிடுவேன்ட்டு. நான் எதுவுமே சொல்ல பார்த்தீங்களா, ஏன்னா அவங்களோட தூக்கம் ரொம்ப முக்கியம், என்னோட தூக்கமும் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் அவங்களோட தூக்கமும் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா எங்கள் வீட்டோட பேக் போனே வந்து நான் கிடையாது, ஜாஸ்மா தான். சொல்றா தம்பி, அடிக்கடி சொல்லு. இல்லை அது ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிறல்ல, அதனால நைட்ல வேற பாப்பாக்காக எந்திரிக்கிறேன்னா எனக்கு எந்திரிச்சிட்டா நம்மளுக்கு தூக்கமே வராது. அந்த சின்ன மேடம் வந்து எப்போ எந்திரிப்பாங்க, எப்போ அந்த அணுகுண்டு வெடிக்கும், எப்போ எதுவுமே தெரியாது. அது வந்து சோட்டா பேக் படா தமாக்கா அந்த மாதிரி. ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் போய் தூங்குறேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்க நாளை. இது நீங்க டேல பார்க்குறதா இருந்தால் ஹோல் டே ஹாப்பியாக இருங்க. நைட்டில் பார்க்குறதா இருந்தால் ஹாப்பி ஸ்லீப். ஹாவ் அ டைட் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நல்லா தூங்குங்க. ஐயோ இருட்டாயிடுச்சு. நாங்கள் கேரேஜ்குள்ளே வந்தனால இருட்டாயிடுச்சு. ஆமாம். ஸோ நல்லபடியாக தூங்குங்க, தூங்கி எந்திரிங்க. ஸ்லீப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, have a good vibes. Bye-bye.